வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். கடன் மறுசீரமைப்புக்கான இறுதி உடன்பாடு இன்று எட்டப்பட்டது. நாணய நிதிய ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தப்படவில்லை என ஹெக்டர் அப்புஹாமி தெரிவிப்பு. அதிபர் ஆசிரியர்கள் இன்று கொழும்பில் பாரிய போராட்டம். பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டுமென இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிப்பு. முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் ஏனையின் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் 3 உயிரிழப்பு. அமெரிக்காவின் லாஸ் வேகஸ் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 5 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. கடன் மறுசீரமைப்புக்கான இறுதி உடன்பாடு இன்று எட்டப்பட்டது. இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கைக்கு கடன் வழங்கும் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பிரான்சின் பாரிஸ் நகரில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டதாக அமைச்சர் சேமசிங்க தனது எக்ஸ் தளத்தில் இன்று பதிவிட்டுள்ளார். இந்த உடன்பாடு எட்டப்பட்டமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கைக்கும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கிக்கும் இடையே இருதரப்பு கடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக கடன் வழங்கும் குழுவை சேர்ந்த பிரான்ஸ், இந்தியா, ஜப்பான் மற்றும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஆகிய தரப்பினருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கடன் நெருக்கடிக்கு தீர்வு காணவும் பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தவும் இந்த மைல்கல்லை எட்டுவதற்கு கடன் வழங்கும் குழுவின் செயலகம் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. நாணய நிதிய ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தப்படவில்லை என ஹெக்டர் அப்புஹாமி எம்பி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ අඩු කරන්න පුළුවන් බරපතල විදියට ජනතාවට දැන් බදු ගහලා සල්ලි එකතු කරලා තියෙන එක පැත්තකින්. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு நற்செய்தி ஒன்றை கூறப்போவதாக பரவலாக பேசப்படுகின்றது. நாட்டின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முழுமைப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் வங்குரோத்திலிருந்து மீண்டுள்ளதாக கூறப்போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தப்படவில்லை. அத்துடன் இந்தியா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளுடனான கடன் நிலைமை குறித்து தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் கடன் மறுசீரமைப்பு முழுமை பெற்றதாக எவ்வாறு கூற முடியும்? அரசாங்கம் மக்களை ஏமாற்றி தனக்கு சாதகமான மறைமுக திட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. එක අපි කියන්නේ පුණපුණා කරුණා කළා වහාම කියනවා නම් යම් දෙයක් රට බරපතල විදියට කඩාවැටිච්ච රට නැවතවතාවක් බංකොලොත්භාවයෙන් උඩට ආවා කියලා කියනවා නම් கொழும்பு, கம்பஹா மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்கள் டெங்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் 3 மாவட்டங்கள் டெங்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு, கம்பஹா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களே டெங்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களாக பதிவாகியுள்ளன. மேல் மாகாணத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 10,000க்கும் அதிகமானோர் டெங்கு நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். மேல் மாகாணத்தினுள் உள்ளடங்கும் கொழும்பு மாவட்டத்தில் 6,155 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 2,720 பேரும், இதேவேளை இதுவரையான காலப்பகுதியில் 9 பேர் டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளனர் எனவும் சுகாதார அமைச்சர் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதிபர் ஆசிரியர்கள் இன்று கொழும்பில் பாரிய போராட்டத்தை முன்னெடுத்தனர். சம்பள முரண்பாட்டை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர் ஆசிரியர் சங்கங்களினால் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக அதிபர் ஆசிரியர்கள் இன்று முற்பகல் 11 மணியளவில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். இதன்போது நூற்றுக்கணக்கானோர் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக புறப்பட்டனர். அதற்கு போலீசார் தடை விதித்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடையை மீறி செல்ல முற்பட்டனர். இதன்போது அதிபர் ஆசிரியர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த போராட்டம் காரணமாக புறக்கோட்டையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. வாக்குறுதியின்படி சம்பளத்தில் 1/3 பங்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. 2 பங்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த 2 பங்குகளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொட்டும் மழையிலும் கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு அண்மித்த பகுதிகளில் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான நீதியான சம்பளம் ஆசிரியர்களுடைய தரங்களுக்கு ஏற்ற கிடைக்க வேண்டி எதிர்பார்க்கின்றோம். ஆகவே எங்களுக்கு அந்த கொடுப்பனவை பெற்றுத் தருவதற்கு உரிய அதிகாரிகள் ஆவணம் செய்யும்படியாக கேட்டு நிற்கின்றோம். இதேவேளை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் செயற்படுவதற்கு எதிராக அதிபராசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் சிலருக்கு நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் பிரகாரம் ஜோசப் ஸ்டாலின், மஹிந்த ஜெயசிங்க, அமில சந்துருவான், வாஸ் குணவர்த்தன, உலப்பனை சுமங்கல தேரர், மயூர சேனநாயக்க, யல்வல பஞ்சாசேகர தேரர், எம் புஞ்சிஹெட்டி, மொஹான் பராக்கிரம வீரசிங்க ஆகியோருக்கும் அவர்கள் சார்ந்த குழுவினருக்கும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரி நாடளாவிய ரீதியில் அதிபர்கள் ஆசிரியர்கள் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதிபர் ஆசிரியர்கள் முன்னெடுத்த சுகையின விடுமுறை போராட்டம் காரணமாக நாடளாவிய ரீதியில் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இன்றைய தினம் பாதிக்கப்பட்டிருந்தன. அத்துடன் பெற்றோரும் மாணவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். வவுனியா மாவட்டத்தில் அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களின் வருகை குறைவாக காணப்பட்டதுடன் மாணவர்கள் பாடசாலைக்கு வந்து திரும்பிச் சென்றதை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்திலும் அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இன்று சுகையின விடுப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளும் முடங்கின. மாணவர்களின் வரவும் மிக குறைவாக காணப்பட்டதுடன் பாடசாலைகளுக்கு வருகை தந்த மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றதை அவதானிக்க முடிந்தது. அதிபர் ஆசிரியர்களின் சுகையின விடுமுறை காரணமாக மலையகத்திலும் பாடசாலை கல்வி நடவடிக்கை பாதிக்கப்பட்டது. ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளிலும் அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகமளிக்காத நிலையில் மாணவர்களின் வருகை குறைவாக காணப்பட்டது. பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு வருகை தந்த மாணவர்கள் மீண்டும் வீடு திரும்பியதை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை இன்றைய தினம் சுகையின விடுமுறையில் ஈடுபட்ட அதிபர் ஆசிரியர்கள் தபால் நிலையங்களுக்கு சென்று தமது சுகையின விடுமுறை தொடர்பான அறிவித்தலை தந்தியின் ஊடாக அனுப்பியதை காணக்கூடியதாக இருந்தது. ஆசிரியர்கள் முன்னெடுத்துள்ள சுகையின விடுமுறை போராட்டம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்வி நிலை இன்றைய தினம் பாதிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பெற்றோரும் மாணவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இன்றைய தினம் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் ஆசிரியர்களின் வரவு வீழ்ச்சியுற்றிருந்ததை காண முடிந்தது. பாடசாலைக்கு மாணவர்களின் வருகையும் குறைவான நிலையில் இருந்ததுடன் பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர். பாடசாலைக்கு பிள்ளைகளை கூட்டி வந்த பெற்றோரும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் மீண்டும் பிள்ளைகளை அழைத்துச் சென்றதையும் அவதானிக்க முடிந்தது. சில பாடசாலைகளில் இன்றைய தினம் சில ஆசிரியர்கள் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். நுவரெலியா மற்றும் நானோயா பகுதி பாடசாலைகளில் மாணவர்களின் வருகையில் வீழ்ச்சி காணப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையை பொருட்படுத்தாது ஒரு சில மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்ற போதிலும் அதிபர் ஆசிரியர்கள் வருகையின்றி மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லும் நிலை காணப்பட்டது. இதேவேளை சில பாடசாலைகள் இன்று திறக்கப்பட்ட போதிலும் கற்றல் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை. மிக குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களே வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අද ඓතිහාසික දවසක් ලංකාවේ පාසල් 10,026ම වහලා තියෙනවා.
විශේෂයෙන්ම අපි කියන්න ඕනේ විශේෂයෙන්ම මේ அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சனையை தீர்க்குமாறு நாம் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றோம். ஆனால் அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. மாணவர்களின் கல்வி சுமை பெற்றோர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாம் கல்வி அமைச்சுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தோம். அதற்கு ஆக்கப்பூர்வமான பதில் கிடைக்கவில்லை. சுபோதினி அறிக்கையின் பிரகாரம் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தீர்க்கப்பட வேண்டும். நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இன்று முடங்கியுள்ளன. மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிப்படையாத வண்ணம் பேச்சுவார்த்தையில் ஊடாக எமது பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் தொடர்ந்து முயற்சித்தோம். அதற்கு சாதகமான பதில் கிடைக்காத காரணத்தாலேயே இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். அரசாங்கத்தின் நற்செய்தியை பற்றி நாம் பேசவில்லை. இந்த போராட்டத்தின் ஊடாக அரசாங்கத்துக்கு நாம் நற்செய்தி ஒன்றை கூறியுள்ளோம். අපේ අද දවසේ මේ ගුරුවරු විදුහල්පතිවරු එකට එක්කව වෙලා දීලා තියෙන පණිවිඩේ තේරුම් අරගෙන වහම මේකට ක්‍රියාත්මක වුනේ නැත්නම් අපි අද දවසේ සමස්ත වෘත්ති සමිති කතා කරලා අපි ඊළඟ ක්‍රියාමාර්ග ප්‍රකාශිතපත් කරනවා කියලා කියන්න කැමතියි. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் சுபோதினி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் வலியுறுத்தியுள்ளார். யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இன்று அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வை கோரிய மற்றும் மாணவர்களுடைய போசாக்கு பிரச்சனைகள், பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள், அனைத்து கோரிக்கைகளையும் உள்வாங்கி இன்று சுவையின போராட்டம் ஒன்று அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினாலே முன்னெடுக்கப்பட்டு இலங்கை பூராகவும் ஒரு முழுமையான ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது. அந்த வகையிலே சுபோதினி ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்திற்கு பரிந்துரைக்கு அமைவாக எங்களுடைய அந்த சுபோதினி ஆணைக்குழுவிலே பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களுக்கு உள்வாங்கி 1/3 ஒரு பகுதி சம்பள அதிகரிப்பு மட்டும்தான், முரண்பாடு மட்டும்தான் தீர்க்கப்பட்டிருந்தது. ஆகவே கடந்த வருடம் அந்த 3 முழுமையான 3 பங்குகளிலே அடுத்த பங்கு எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். 49 பில்லியன் ரூபாய் ஒதுக்கி அதற்குரிய தீர்வை வழங்குவதாக அந்த அரசாங்கங்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த வருட வரவு செலவு திட்டத்திலே எந்தவிதமான ஒரு முன்மொழிவுகளும் அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாடு தொடர்பாக தீர்ப்பது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த வகையிலே இந்த அரசாங்கம் இந்த வருட தங்களுடைய செயற்பாடுகளின் போது இந்த அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வை வழங்காத பட்சத்திலே, அதற்குரிய சாதகமான பதில்களை அவர்கள் வழங்காத பட்சத்திலே மிக பாரிய அளவிலே இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் வியாபிக்கும் என்பதையும் இந்த இடத்திலே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எச்சரிக்கையாக விடுக்க விரும்புகின்றோம். பொருளாதார நெருக்கடிகள், வரிச்சுமைகள் போன்றவற்றிற்கு மத்தியிலும் இந்த ஆசிரியர்களுக்கு அதிகரித்த சம்பளங்கள் என்பது போதாமையாகவே காணப்படுகின்றது. வெளி மாவட்டங்களிலே சென்று பணியாற்றுகின்ற அதிபர் ஆசிரியர்களுடைய நிலைமைகள் மிக கவலைக்கிடமாக இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வி என்பது எதிர்கால மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு மூலதனமாக இருந்தும் கூட ஆசிய நாட்டிலே மிக குறைந்த வருமானத்தை, குறைந்த சம்பளத்தை வழங்குகின்ற ஒரே ஒரு இடமாக இலங்கை காணப்படுகிறது. ஆகவே இந்த அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள உயர்வை கோரி நாங்கள் போராடவில்லை. ஆக குறைந்தது எங்களிடமிருந்து திருடப்பட்டு இந்த அரசாங்கம் சுவைத்து கொண்டிருக்கின்ற அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த வகையில் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அதிபர் ஆசிரியர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனையின் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் ஏனையின் வீதியின் 228வது கிலோமீட்டர் பகுதியில் நேற்றிரவு 11 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து ஒன்று பழுதடைந்ததன் காரணமாக ஏனையின் வீதியில் 228வது கிலோமீட்டர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதன்போது பேருந்தில் சென்றவர்கள் இறங்கி பேருந்தின் பின்புறமாக நின்று கொண்டிருந்த போது அதே திசையில் சென்ற பார ஊர்தி ஒன்று குறித்த நபர்கள் மீதும் பேருந்தின் மீதும் மோதியது. இதன்போது வீதியில் நின்ற 3 பார ஊர்தியில் சிக்கி தூக்கி வீசப்பட்டு உடல் சிதறி உயிரிழந்தனர். பாரவூர்தி சாரதி மற்றும் பேருந்தில் பயணித்த ஒருவரென 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் ஒருமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்குவதற்கான நடமாடும் சேவை இன்று ஆரம்பமாகியது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் ஜனாதிபதியின் 20 லட்சம் ஒருமைய காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் வேலை திட்டத்தினை துரிதப்படுத்தும் நோக்கில் இன்று நடமாடும் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வானது திருக்கோவில் பிரதேச செயலக காணி பிரிவின் ஒழுங்கமைப்பில் திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் திருக்கோவில் பிரதேச செயலக காணி பிரிவின் காணி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கிராம சேவை நிர்வாக உத்தியோகத்தர்கள், காணி பிரிவின் உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரச காணிகளை வைத்திருப்பவர்களுக்கு நடமாடும் சேவையினூடாக உரிமைய காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இச்சேவை முன்னெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேசத்திலும் உரிமைய காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் வேலை திட்ட நடமாடும் சேவை இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர். திரவியராஜ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றதோடு நடமாடும் சேவையில் காணி உத்தியோகத்தர் லோஜினி கோகுலன், காணி பிரிவு உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆலையடி வேம்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் எதிர்வரும் 30ஆம் திகதி வரை நடமாடும் சேவையானது இடம்பெறவுள்ளதுடன் அத்தினங்களில் குறித்த ஆவணங்களுடன் வருகை தந்து காணி பத்திரங்களை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதோடு காணி பிணக்குகள் உள்ளவர்களுக்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கான உத்தேச சட்ட வரைவிற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகம் மற்றும் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான உத்தேச ஆணையம் இலங்கையில் வடக்கு கிழக்கில் நிலவும் மோதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அநீதிகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கையில் ஆணைக்குழு ஒன்றை நிறுவுவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான விளக்கத்தினை வழங்கவும் ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கான கலந்துரையாடல்கள் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் 4 அமர்வுகளாக நடைபெற்றன. இலங்கையில் தேசிய நல்லிணக்கம், ஒற்றுமை மற்றும் சமூக நீதியை மேம்படுத்தும் நோக்கில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் ஏற்பாட்டில் குறித்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. 1983 முதல் 2009ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற மோதல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான உண்மையை கண்டறிய நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்படும் ஒரு சுயாதீனமான நிறுவனமாக உண்மை, ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. உத்தேச ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட தரப்பினரிடம் முறையாக தகவல்களை திரட்டல், வன்முறைகளின் போது நடந்த விடயங்களை அறிக்கையிடல், கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தி எதிர்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாதிருக்க பரிந்துரை வழங்குதல் மற்றும் மோதலுக்கு பிந்தைய இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் ஒரு பாரபட்சமற்ற அமைப்பாக பயன்படுத்துவது இதன் நோக்கமாகும். அவற்றில் ஒரு கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர், காணி திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களின் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. அடுத்த கலந்துரையாடல் ராணுவ உயர் அதிகாரிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. 3வது கலந்துரையாடல் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூகங்களின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நடைபெற்றது. 4வது கலந்துரையாடல் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், முன்னாள் போராளிகள், அங்கவீனமுற்றோர்கள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. இங்கு நாட்டில் தேசிய நல்லிணக்கத்திற்கான உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் தற்போதைய வேலை திட்டங்கள் குறித்தும் இந்த சுயாதீன ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான உத்தேச சட்டமூலம் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் இணைந்திருந்தவர்கள் ஆலோசனைகள் மற்றும் யோசனைகளை எழுத்து மூலம் முன்வைப்பதற்கான வழிவகை தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது. இந்த சந்திப்புகளில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அசங்க குணவான்ச, சிரேஷ்ட நிறைவேற்று அதிகாரி கலாநிதி சி.வை. தங்கராசா மற்றும் ஆசிபோர்ட் இணைப்பாளர் சரத் கொத்தலாவல, சிரேஷ்ட நிறைவேற்று அதிகாரி Y.L. லோகுநாரங்கொட, நிறைவேற்று அதிகாரி சௌமியா விக்ரமசிங்க மற்றும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலகத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஒட்டுமொத்த நாடும் பொய்களால் வஞ்சிக்கப்படுகின்றதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார்.
ஒட்டுமொத்த நாடும் கண் துடைப்பு நாடகங்களை கொண்டு பொய்களால் வஞ்சிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வாக்குப்பதிவு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கம்பகா பாமுனுவிள மகா வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டார். නැතිදේ ඇති කරනවා. ඇතිදේ නැති කරනවා. බොරුව සත්‍ය කරනවා. இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி இருக்கும் ஒன்றை இல்லை என்று சொல்லி பொய்களை உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு மாயையான பயணத்தில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ஹிட்லரின் கொயாபால்ஸ் ஆட்சியில் பொய்களை திரும்ப திரும்ப சொல்லி பொய்யை உண்மையாக்கினர். இத்தகைய கோட்பாட்டை இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எமது நாடு 92 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதிக்கும் அதிகமான கடனில் சிக்கி தவிக்கின்றது. இந்த கடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை கொண்டுள்ளது. இந்த கடன் தொடர்பில் அறியும் உரிமை மக்களுக்கு இருக்கின்றது. வரிச்சலுகை வழங்கி நாட்டை கட்டி எழுப்பலாம் என்று அன்று ஆட்சியாளர்கள் கூறினர். இதன் விளைவாக எமது நாடு பொருளாதார மரண பொறியில் சிக்கியது. எவராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் தனக்கு நோய் இல்லை என கூறிக்கொண்டு அதற்கு சிகிச்சை பெறாமல் இருப்பதால் அது நோயாளியின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதேபோல் இன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாகிவிட்டது, வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டோம் என்று பொய் சொன்னால் நாடும் மரணத்தையே சந்திக்கும். ප්‍රතිකාර නොලැබුණොත් ඒ ලෙඩාගේ ජීවිතයට අනතුරක් වෙනවා. ඒ හා සමානව අද දවසෙත් කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ඔක්කොම හරි. බංකොලොත් නැහැ. யாழ்ப்பாணம் கொடிகாமம் தட்டாங்குளம் வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி யாழில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் புத்தூர் சந்தியிலிருந்து செல்லும் தட்டாங்குளம் வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி வடமாகாண ஆளுநர் செயலகத்தின் முன்பாக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொடிகாமம் புத்தூர் சந்தியிலிருந்து செல்லும் தட்டாங்குளம் வீதியின் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி பல வருடங்களாக புனரமைக்கப்படாமல் குன்றும் குழியுமாக காணப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் குறித்த பகுதியூடாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். அலுவலகங்களுக்கு செல்வோர் மற்றும் பாடசாலை மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இது தொடர்பில் பல தடவைகள் பிரதேச செயலகம் பிரதேச சபைக்கு அறிவித்த போதிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்ததுடன் பாடசாலை மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து தமது கோரிக்கைகள் அடங்கிய ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்றையும் ஆளுநரின் செயலாளரிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கையளித்தனர். பிள்ளையார் ரோட்டில் இந்த போராட்டமானது கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நடைபெற்று தான் பெறுகிறது. அதுக்கு மேலே எத்தனையோ பேர்கிட்ட மெனுக்களோ அரசியல்வாதிகள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மெனு கொடுத்து இன்று வரையும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில்லை. அதேமாதிரி கவர்னருக்கும் எத்தனை பேரும் கடிதம் போட்டாங்க. அந்த கடிதத்துக்கும் இந்த ஒரு ஆவணம் எடுக்கல. முதல் மீடியாவுக்கு சொன்னவோ 1 மாதத்தில் செய்திடலாமண்டு. 1 மாதம் முடிஞ்சு இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது. அதனால தான் எல்லாரும் வந்து எங்களோட ஒட்டுமொத்த மக்களும் தான் இங்கே வந்து நிற்கிறோம் பிள்ளைகளோட. இப்போ அதே மாதிரி திருப்பி இவங்களை கவர்னர் சந்திக்கிறதுக்கு அனுமதி தெரியல. அவள் தண்டவாளில் போயிட்டா அவர்கிட்ட செக்ரட்டரி தான் கண்டு கதைச்சிருக்கிறார். ஆவணம் கொடுத்து வைக்க சொல்லியிருக்கிறோம். 1 மாதத்துக்குள்ள இதை செய்தெல்லாம்ன்ற மாதிரியும் தாங்களுக்கு நடவடிக்கை, அதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் ஒன்று வழங்கப்படையில்லை. 1000 குடும்பத்துக்கு இருக்குது. எத்தனை கிராம சேவை 7 கிராம சேவையாளர் இது பாவிக்கணும். எங்களோட இதாக ரோட்டால் அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு அரசியல் எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் உடன்படுறோம். ஏன்னா அவர் கொஞ்சம் அவன் நன்மைக்காக வேண்டி அவர் கொஞ்சத்தை தந்துட்டு போவினோம். கவலையாயிருங்க எங்களுக்கு. மாணவரை எந்தளவு கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை வெயிலுக்க விட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவில்லாமல் இருக்குது. இப்போவும் அவர் சொன்ன சொல்லோட எங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் தான் வாரம். ரோட்டு வேணும் எங்களுக்கு பாடசாலை செல்றதுக்கு. மழை நேரம் வெள்ளம் என்றால் சப்பாத்தை கையில் கொண்டு தான் போகிறாங்க. சைக்கிள் ஒன்றும் ஓடையிலாது சந்திச்சு இவை சொல்லி நம்ம 1 மாதத்தில் 1 கிலோமீட்டர் தான் போட முடியுமா? அது எங்களுக்கு திருப்தி இல்லை. எங்களுக்கு ஃபுல்லாக போட்டால் நாங்கள் பாடசாலைக்கும் போய் நல்ல முன்னேற்றம் அடைவோம். வடமாநிலத்தில் மேக்ஸில் ஃபஸ்ட் ரேங்க் அடித்தது எங்களுடைய ஸ்கூலில். நாங்கள் இவ்வளோ காலமாக சின்னலேருந்து பாடசாலை சின்னலேருந்து இவ்வளோ காலமாக அந்த ரோட்டு தான் பாய்க்கிறோம். இப்போ மாணவர்கள் மட்டும் அதாவது தொழிலாளர்கள் கன பேர் அதுக்கால போவார். இது எல்லா காலமாக ரோட்டு போடுறதே இல்லை. இப்போ ரோட்டு திட்டம் ஒன்று ஒதுக்கி அதுவும் இடைக்க துப்புராக்கினவை இப்போ இந்த அதன் நிலப்படம் இப்போ இல்லை.
இப்போ மாணவர்கள் மட்டுமின்றி சிறுவர்கள் பெரியாக்கள் எல்லாம் அந்த ரோட்டால் இப்போ அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா கூட அந்த ரோட்டால் வேகமாக போகல ஆம்புலன்ஸ் கூட அதுக்கு வேறாது வேகமாக மழை காலத்தில் அதுவும் ஒன்றும் செய்யவே இல்லாது அங்கே பாலம் கிடக்காக முழங்கு இல்லாமல் கிடக்கு எங்களுக்கு ஒரு எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஒரு ரோட்டை நாம் ஒழுங்காக வரணும் இப்போ அரைகுறையாக போடாமல் போட வைக்க ஒரே ஏரியா போட சொல்லி கேட்டுக்கொள்ளணும். ஏ லெவலில் நாங்கள் 2 3 எடுத்து நாங்கள் சரியா கஷ்டப்பட்டு தாங்க ரோட்டால் போய் படித்து நாங்கள் 7 மணி பிறகுலாம் அதால் போயிடாது ரோட்டு சரியான புள்ள தானே நான் படித்து நாங்கள் இன்னும் ரோட்டு இது இருந்தால் நல்லா படித்து இன்னும் டாப் முன்னுக்கு வந்திருப்போம் சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் தயவு செய்து எங்களுக்கு ரோட்டை போட்டு நடந்து தான் போகிறோம். நாங்கள் சைக்கிள் போனால் கூட அடுத்த நாள் பஞ்சராக போடும். அப்புறம் தயவு செய்து போட்டு தாங்க இனி வர பிள்ளைகள் அது நல்ல ரிசல்ட் எடுக்கணும் வேண்டும். மின்சாரம் தாக்கியதில் 2 இளைஞர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் உயர் அழுத்த மின்சாரம் தாக்கியதில் 2 இளைஞர்கள் மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. புதுக்குடியிருப்பு சந்தி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் குறித்த நிறுவனத்தின் நீர் தொட்டியை சுத்திகரிக்க கட்டட மேல் பகுதிக்கு சென்றபோது உயர் அழுத்த மின்சாரம் தாக்கி மாடியில் விழுந்துள்ளார். மேலே சென்றவரை காணவில்லை என அருகிலுள்ள பலசரக்கு கடையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் கட்டட மேற்பகுதிக்கு சென்றபோது குறித்த நபரும் உயர் அழுத்த மின்சாரம் தாக்கி மாடியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்துள்ளார். அதனை அடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட இருவரும் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் வேனாவில் மற்றும் புதுக்குடியிருப்பு 10 வட்டாரத்தைச் சேர்ந்த 20 வயதான இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர். வவுனியா பண்டாரிக்குளம் கிராம சேவையாளர் பிரிவில் இன்று நடமாடும் சேவை இடம்பெற்றது. வவுனியா நகர சபையின் நடமாடும் சேவை இன்று பண்டாரிக்குளம் கிராம சேவையாளர் பிரிவில் இடம்பெற்றது. குறித்த பகுதி மக்கள் இலகுவாக சேவையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் நகர சபை உத்தியோகத்தர்கள் நடமாடும் சேவையை முன்னெடுத்தனர். இதன்போது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய வீதிகளின் விவரங்கள் சேகரிப்பு, குப்பை அகற்றும் பணி, மக்களின் ஆதனங்கள் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் அதற்கான சேவைகள் இடம்பெற்றன. இதில் நகரசபை செயலாளர் உட்பட உத்தியோகத்தர்கள் பங்கேற்று மக்களுக்கான சேவையை வழங்கியுள்ளனர். நடுத்தர குடும்பங்களுக்கான வீடு கட்டுமான பணிக்கான வீட்டுக்கடன் நிதி உதவி மட்டக்களப்பில் வழங்கப்படுகின்றது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினூடாக சேவா அபிமானி அரசு ஊழியர்களுக்கான விசேட கடன் திட்டம் மற்றும் செமட்ட நிவாச தேசிய வேலை திட்டத்தின் குறைந்த வருமானம் பெறுகின்ற நடுத்தர குடும்பங்களுக்கான வீடு கட்டுமான பணிக்கான வீட்டுக்கடன் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் பிரசன்ன ரணதுக அமைச்சரின் சிபாரிசின் கீழ் அமைச்சர்களின் முன்மொழிவுக்கு அமைய அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் குறைந்த வருமானம் பெறுகின்ற நடுத்தர குடும்பங்களுக்கான வீடு கட்டுமான பணிக்கான வீட்டுக்கடன் நிதி உதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு நிதி உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதற்கு அமைய ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் சிபாரிசுக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளில் முதல் கட்டமாக 11 பேருக்கான 43.75 மில்லியன் ரூபாய் காசோலைகள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தில் இடம்பெற்றது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட முகாமையாளர் தங்கத்துறை சுபாஸ்கரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காசோலைகள் வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன், விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் சுரேஷ் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அலுவலக உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், பயனாளிகள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 200 பயனாளிகளுக்கு 12% வீத வட்டியிலே வீட்டுக்கடன் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே ஒரு அங்கமாக இன்று சிலருக்கு காசோலைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. வீடமைப்பு அதிகார சபை யூடியெல்லாம் சேர்த்து பிரசன்னா கௌரவ அமைச்சர் பிரசன்னா தனவங்க அவர்களுடைய அமைச்சிலே தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் அமலாக்கப்படுகிறது.
அரசு உத்தியோகத்தர்கள் அனைவரினதும் பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வை வழங்க எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகளை ஒவ்வொரு துறைகளாக தனித்தனியாக தீர்ப்பதற்கு பதிலாக அரசு உத்தியோகத்தர்கள் அனைவரினதும் பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினால் நியாயமான பதில் வழங்கப்படும். சுமார் 4 வருடங்களாக தொழிற்சார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக மக்களின் உயிரை காப்பாற்றும் போராட்டத்தையே அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. இதன் காரணமாக அரசாங்க ஊழியர்களின் தொழில் வாழ்க்கையில் நியாயமான பிரச்சினைகள் இருப்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது. தேர்தல்கள் வரும்போது கோரிக்கையை வென்றெடுக்கும் சூழல் உருவாகும் என்பதை தொழிற்சங்கங்கள் நன்கு அறிந்திருப்பதால் ஒரு குழுவினர் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த முயல்கின்றனர். இதற்கான தீர்வு நியமிக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த குழு மூலம் கிடைக்கும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படவிருந்த நிலையில் இலங்கையை சேர்ந்த ஒருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியா தமிழ்நாடு தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சாவை கடத்துவதற்காக ராமேஸ்வரம் பகுதி விடுதியில் தங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் இலங்கை நாணய தாள்கள் என்பன கைப்பற்றப்பட்டன. ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்து தனுஷ்கோடி கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தல் தொழில் செய்வதற்காக புத்தளம் கட்பிட்டியைச் சேர்ந்த 35 வயதான அந்தோணி பிரவீன் என்பவர் கடந்த மே மாதம் 31ஆம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கடந்த 1ஆம் திகதி அதிகாலை சென்னையை அடைந்து அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்று தங்கியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த நபர் பெங்களூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று கஞ்சா வியாபாரிகள் பலரை சந்தித்து கஞ்சாவை கொள்முதல் செய்வதற்காக கலந்துரையாடியுள்ளார். அதன் பின்னர் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் கஞ்சாவை பெற்று தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்கு முயற்சி செய்துள்ளார். இந்த முயற்சிக்கு மன்னாரைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் 2 தவணையாக 2 லட்சம் பணம் அனுப்பியுள்ளார். அதற்கமைய முதல் கட்டமாக 2 கிலோ கஞ்சா பொதியை இலங்கையைச் சேர்ந்த சந்தேக நபர் கொள்வனவு செய்துள்ளார். இதனை அறிந்த போலீசார் இலங்கையை சேர்ந்த அந்தோணி பிரவீனை கைது செய்து அவர் தங்கியிருந்த அறையை சோதனை செய்தனர். இதன்போது சுமார் 1.5 கிலோ கஞ்சா மற்றும் 50,000 ரூபாய் இலங்கை நாணயம் என்பன கைப்பற்றப்பட்டன. அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சுமார் 400 கிலோ கஞ்சா பொதிகள் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்தமை தெரிய வந்துள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தினால் இன்று போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு செயலமர்வு நடத்தப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தினால் யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை மற்றும் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுகளில் கடமையாற்றும் தமிழ் பேசும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இன்று செயலமர்வு நடத்தப்பட்டது. சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச தினத்தை சிறப்பிக்கும் முகமாக இன்று முற்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 3:30 வரை யாழ்ப்பாண பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் செயலமர்வு இடம்பெற்றது. சித்திரவதை தொடர்பான சர்வதேச மற்றும் உள்நாட்டு சட்டங்கள் தொடர்பிலும், சித்திரவதையினால் ஏற்படும் உடல் மற்றும் உள பாதிப்புகள் தொடர்பிலும், சித்திரவதையை முடிவுக்கு கொண்டுவரும் செயற்பாட்டில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தல்கள் வழங்கப்பட்டன. இந்த செயலமர்வில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய நிபுணர் சே பிரணவன் மற்றும் கலைச்செல்வி, மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மனித உரிமை அலுவலர் செல்வி குமுதினி சேவியர் மற்றும் காங்கேசன்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரி பொறுப்பதிகாரி நிரோசா கருணாரத்னா ஆகியோர் கருத்துரைகளை வழங்கினர். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 7 ஆண்டுகளுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் மேற்கொண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்றும் முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்தில் நீதி கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டனர். வேண்டும் வேண்டும், சர்வதேச நீதி வேண்டும். எங்கே எங்கே உறவுகள் எங்கே? இராணுவத்திடம் கையளித்த எங்களது உறவுகள் எங்கே? வேண்டாம் வேண்டாம், OMP வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும், காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள், கொடுப்பனவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை மறைக்கவே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர்.
முல்லைத்தீவு மாவட்டத்திலே 7 வருடங்களை கடந்தும் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் சர்வதேசத்தை நோக்கித்தான் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். எமது நீதி எமக்கு கிடைக்க வேண்டுமென்றதுக்காக இந்த வேளையிலே தேடிக்கொண்டிருக்கும் எத்தனையோ பெற்றோர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். நீதி எங்களுக்கு சரியான நீதியாக கிடைக்க வேண்டும். எங்களுக்கு அந்த தொடர்ச்சியாக OMBயால் நட்டகீடு கொடுத்து மரண சான்றிதழும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் கிராம உத்தியோகர் ஊடாகவும் கிராமத்தில் வசிக்கும் டிஎஸ் ஊடாகவோ அப்படி தொடர்ச்சியாக அப்படியான அழுத்தங்கள் கொடுத்து மக்களை அந்த பதிவுகள் செய்யாது எந்த ஒரு பதிவுகளும் அரசாங்கத்தால் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி பயங்கரமான ஒரு மிரட்டல் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. அந்த பெற்றோர்கள் நாங்கள் இதில் நிற்கின்றோம். அந்த மிரட்டல்களை நிப்பாட்டி எமக்கான நீதி கிடைக்க வேணும். ICC கொண்டு போய் எங்களை நிறுத்த வேணும். எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது, எங்களோட உறவுகள் இருக்கிறார்களா இல்லையா, எல்லா உறவுகளை கொண்டு போய் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு தண்டனை வழங்கி எங்களுக்கு நீதி பெற்று தர வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் தொடர் போராட்டத்திலே இருக்கின்றோம். நமக்கான நீதி சர்வதேசம் மட்டும்தான் தர வேணும். இந்த பெற்றோர்கள் இறக்கக்கு முன்னம் அந்த பிள்ளைகளுக்கான நீதியை பெற்று தர வேணும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் சாகுறதுக்கு இடையில இந்த புள்ள எனக்கு கட்டாயம் எனக்கு வேணும். எத்தனையோ அம்மாக்கள் வீதியில நின்று போராடி அழுது கொண்டிருக்கிறாங்க. என் பிள்ளைய கட்டாயம் எனக்கு தாங்க. என் பிள்ளை எனக்கு வேணும். எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான். 4 பொம்பளை பிள்ளைக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. எனக்கு கொல்லி வைக்கக்கூடிய எனக்கு பிள்ளை இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய தாங்க. இந்த பிள்ளைய தாங்க. சர்வதேசம் முடிவெடுத்து தாரன் இன்னும் சர்வதேசமும் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. எங்களை பிள்ளைகளை இப்போ இவங்க தருவாங்க. இன்னும் இறந்தவிந்து எங்களுக்கு நேரடியாக இந்த சர்வதேசம் எங்களுக்கு பதில் சொல்லிய தீரணும். நாங்கள் சாக மட்டும் நாங்கள் போராடுவோம். எங்களை பிள்ளைகளும் வேணும், எங்களை உரிமையும் எங்களுக்கு வேணும். வவுனியா பண்டாரிக்குளம் வீதியின் புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வவுனியா பண்டாரிக்குளம் பிரதான வீதியின் புனரமைப்பு பணிகள் உத்தியோகபூர்வமாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. குறித்த வீதி காபட் வீதியாக புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 1.9 கிலோமீட்டர் நீளமான குறித்த வீதி 30.3 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்பட உள்ளது. நெடுஞ்சாலை வீதி அபிவிருத்தி அமைச்சின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கு அமைவாக வவுனியா அபிவிருத்தி குழு தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான கூனா திலீபனுக்கான நிதி ஒதுக்கீட்டில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி ஜப்பான் நாட்டிற்கு விஜயம் செய்யவுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி எதிர்வரும் 1ஆம் தேதி ஜப்பான் நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சரின் அழைப்பின் பேரில் விஜயம் செய்யவுள்ள அமைச்சர் அலி சஃப்ரி ஜப்பானின் தலைமை அமைச்சரவை செயலாளர் உட்பட பல முக்கியஸ்தர்களை சந்திக்கவுள்ளார். அமைச்சருடன் வெளிவிவகார அமைச்சர், உயர் அதிகாரிகள் ஆகியோரும் பயணம் செய்யவுள்ளனர். நாட்டில் 23 பாரிய திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அஜித் மானபெரும MP தெரிவித்துள்ளார். நாட்டில் 23 பாரிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மானபெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். බඩු මිල කෙසේ වෙතත් අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය ටිකවත් ජනතාවට ගන්න බැරි තත්ත්වයක පවතින්නේ. මාසේ පඩිය ගත්තහම මේ මාසේ පඩියටත් බදු ගහනවා මිලදී ගන්න බාණ්ඩ වලටත් බදු. ஆட்சியாளர்கள் நாட்டை பொறுப்பேற்றவுடன் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிக்கின்றனர். எனினும் அவை முழுமைப்படுவதில்லை. நமது நாட்டில் 23 திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன. அவற்றுக்கு 398 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. உதாரணமாக ஹட்டன் ரயில் நிலையத்தை எடுத்து நோக்குவோம். ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கும் கட்டட தொகுதியை அமைப்பதற்கும் 40 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எனினும் அது தற்போது பாவனையில் இல்லை. கழிவு நிறைந்த கட்டடமாக புறாக்கூடுகள் நிறைந்து காணப்படுகின்றது. மக்களுடைய பணமே இவ்வாறு செலவிடப்படுகின்றது. ஜனாதிபதி, பிரதமர் அல்லது அமைச்சர்களின் தனிப்பட்ட நிதி அல்ல. ஆதலால் இந்த விடயம் குறித்து மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். தெங்கு உற்பத்தியின் ஏற்றுமதி மூலம் அதிக வருமானம் கிடைத்துள்ளது. தெங்கு உற்பத்தியின் ஏற்றுமதி மூலம் 203 மில்லியன் $200 வருமானம் கிடைத்துள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் 6.9% பங்களிப்பு தெங்கு உற்பத்திகளினூடாக வழங்கப்பட்டுள்ளன.
பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ ஃபெட்ரிக் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்துள்ளார். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ ஃபெட்ரிக் குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸை சந்தித்துள்ளனர். இச்சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன் புது மீள்குடியேற்றம், காணி விடுவிப்பு, தொழில் வாய்ப்புகள், போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 1500 குடும்பங்கள் மாத்திரமே மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டியுள்ளதாகவும் அவர்களை மீள்குடியேற்றுவதற்கான உரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். அதுடன் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு தகமைகளின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்ட ஆளுநர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்திய இழுவை படகுகள் எமது வளத்தை அழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என முல்லைத்தீவு மீனவர் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தமிழக ஆட்சியாளர்கள் எம்மை தொப்புள் கொடி உறவுகள் என்று கூறிக்கொண்டு எம்மை வாழவிடாது அத்துமீறி சகல வளங்களையும் சுரண்டி செல்வதாக முல்லைத்தீவு மீனவர் சம்மேளன உபத்தலைவர் வீணா அருள்நாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 24ஆம் தேதி அன்று எமது கடல் பிரதேசத்துக்கு இந்தியன் இழுவமடிகள் உள்நுழைந்தது. அதை தடுப்பதற்காக எமது கடற்படையினர் எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக சென்றபோது அங்கு சில முரண்பட்டு அங்கு ஒரு கடற்படை வீரர் அங்கு மரணமாயிருக்கிறார். அதுக்கு எமது மீனவர் மக்கள் சார்பிலும் முல்லைத்தீவு சங்கங்கள் சார்பிலையும் அனுதாபம் ஒன்றை நாங்கள் உண்மையாக இருக்கிறோம். இந்தியா இழுவப்படார்கள் அத்துமீறி பல முறை நாங்கள் கதைத்தும் எமது மாவட்டத்தில் எமது வளத்தை அளிக்கிறதுக்கு அங்கு இருந்து வருகிறார்கள். அதில் காரைக்குடி, நாகப்பட்டினம் இந்த பிரதேசங்கள் தமிழ்நாடு உண்மையாகவே தங்கள வளங்களை அழித்து எமது பிரதேசத்தில் அதிகமான படகுகளை விட்டு எமது வளத்தை அளிக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விடயம். அதைவிட இன்றைக்கு அந்த கடற்படை வீரன் எங்களின் வருங்கால சந்தைகள் வாழ்வதற்காக அந்த பிரதேசத்தில் இந்த படகுகளை கைது செய்து எமது வாழ்வாரத்தை மேற்கொள்வதற்காக சென்ற போது எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தில் அவர் மரணம் அடைந்தது. அவருக்கு 2 பிள்ளைகள், அவருடைய மனைவி இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார்கள்? இதை கருத்தில் கொண்டு இந்தியா தமிழ்நாட்டு எம்பிமாருக்கு நாங்கள் சொல்வது என்னன்னு கேட்டால், நீங்கள் பொக்குள் கொடி என்று சொல்லி எமது ஒட்டுமொத்தத்தை அளிக்கிறீர்கள். அதை விட நீங்கள் பொக்குள் கொடி என்று சொல்லாமலே எம்மை அழித்துவிட்டு நீங்கள் இந்த பிரதேசத்தில் வந்து வாழ்வது மேலாக இருக்குமானதான் எமது மீனவர்கள் சார்பு. நாங்களும் பல முறை உங்களிடம் கேட்டோம், ஆனா இதுவரைக்கும் நீங்கள் இல்லை. என்ன கச்சனையில் வந்து உங்களோட கிடைத்தோம், நாங்கள் உடனடியாக நிறுத்தலாம் இந்தியா யாழ் மாவட்ட தூதுவர் சொன்னார். ஆனா இதுவரைக்கும் எதுவும் நடக்கவில்லை. மகஜர் கொடுக்கிறோம், ஆனா இது நடக்கவில்லை. கொழும்பில் போய் சென்று கிடைத்தோம், நடக்கவில்லை. 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் அந்த ரால் இனத்தை அழிக்கிறதுக்காக அந்த கடல் அடிக்கும் நேரத்தில் இப்பிரதேசத்தில் வந்து எமது ரால் வளத்தை அழித்து அள்ளிக்கொண்டு போறார்கள். அது கூட நாங்கள் கடற்படை இறக்காத நேரத்திலும் எங்கள் படகுகள் இறக்காத நேரத்திலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவில். ஆகவே இத்தொழில் வளம் அளிக்கப்படுகிறது. உண்மையாகவே இன்று நாங்கள் ஒரு வலை அவற்றை மடிவு என்கிற வலை போயிருந்தால் 4 லட்சம் இந்த மாவட்டத்தில், இந்த 4 லட்சத்தால் எமது அடுத்த வாழ்வாதாரம் கொண்டு போகலாம் இருக்கு. எல்லாரிடமும் நாங்கள் சென்று எங்களுக்கு இதுவரைக்கும் 10 வருஷமாக எந்த தீர்வுகளும் இல்லை. பல ஆர்ப்பாட்டங்கள், பல உண்ணாவிரதங்கள் மத்தியிலும் எங்களுக்கு எந்த தீர்வுகளும் கிடைக்கவில்லை. கௌரவ கடத்தொழில் அமைச்சரும் ஜனாதிபதியும் அதுக்குரிய அதிகாரிகளுடன் கலந்து எங்களுக்கு இந்த மீனவ மக்களின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.